என்பினார் கனல் சோளத்தார் இலங்கு மாமதி உச்சியான் பின்பினார் பிறங்கும் சடை பின்னகன் பிறப்பிலி என்று முன்பினார் மூவர்தாம் தொழுமுக்கன் மூர்த்தி தன் தாள்களுக்கு அன்பினார் அரையண்ணி நல்லூர் அருங்கையால் தொழுவார்களே. இன்றைய அத்தியாயத்தில் அரகண்ட நல்லூரில் அருள்பாலிக்கும் அதுல்யநாதேஸ்வரர் ஆலயத்தை பற்றி அறிவோம். தேவாரம் பாடல் பெற்ற நடுநாட்டு ஆலயங்களில் 12வது ஆலயமாக விளங்கும் இக்கோவிலானது மகாபலியை கொன்ற தோஷம் தீர தனியாக பிரிந்திருந்த மகாலட்சுமி மகாவிஷ்ணு இருவரும் சிவனை வேண்ட அவர்களுக்கு காட்சி தந்த தலமாகும். மேலும் பாண்டவர்கள் வனவாசம் போன பொழுது இங்கு வந்து சென்றதாகவும் ஒரு வரலாறு உண்டு. இங்கு பஞ்ச பாண்டவர்களுக்கு என்று மலையில் குடைந்த 5 குகைகள் உள்ளன. அது மட்டும் அல்லாமல் திரௌபதிக்கு ஒரு சிறிய அறையும் சுனையும் காணப்படுகின்றது. அறையில் காணப்படுவதால் இது அரையணி நல்லூர் என பெயர் பெற்றது. பிற்காலத்தில் இது மருவி அரகண்ட நல்லூர் ஆனது. ஒரு முறை திருஞான சம்பந்தர் இங்கு வந்து சிவனை வணங்கி பதிகம் பாடிவிட்டு திருவண்ணாமலை செல்ல விரும்பினார். ஆனால் அவரால் திருவண்ணாமலை செல்ல முடியவில்லை. அதனால் இங்கிருந்தே அண்ணாமலையாரை பிரதிஷ்டை செய்து தூரத்தில் தெரிந்த திருவண்ணாமலையில் குடிகொண்டிருக்கும் அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மையை குறித்து பதிகம் பாடினார். இங்கே ஒரு அதிசயமாக சுவரில் அமைந்துள்ள விநாயகரானது நாம் அவரை எங்கிருந்து பார்த்தாலும் அவர் நம்மை பார்ப்பது போலவே காட்சி தரும். மேலும் முருகன் 6 முகத்துடன் காட்சி தருகின்றார். இங்கு இருக்கும் ஸ்ரீதேவியின் சிலையானது கையில் ஒரு தண்டத்தில் பறவை ஒன்று இருப்பது போலவும், அவளுக்கு இடப்புறத்தில் ஒரு பெண்ணும் வலப்புறத்தில் விலங்கு முகம் கொண்ட ஒரு ஆணும் இருக்க பார்ப்பதற்கே நம்மை மெய்சிலிர்க்க வைக்கும். பஞ்ச பாண்டவர்கள் இங்குள்ள இறைவனை வழிபட்ட சென்ற பிறகுதான் இழந்த நாட்டை மீண்டும் பெற்றது போல, பதவி மற்றும் சொத்து சுகங்களை இழந்தவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் இறைவன் அருளால் அவைகள் மீண்டும் கிடைக்கும் என்பது ஐதீகம். இக்கோவிலானது காலை 7 மணி முதல் 11 மணி வரைக்கும், மாலை 4 மணி முதல் 7 மணி வரையும் திறந்திருக்கும். இக்கோவிலானது விழுப்புரத்திலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. நம் வாழ்க்கையில் இழந்த அனைத்தையும் பெற ஒரு முறை அரகண்ட நல்லூர் அதுல்யநாதேஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து தொழுது பாருங்கள். மாற்றம் நிச்சயம் இருக்கும். நன்றி நண்பர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம்.